பொதுமக்களின் பார்வைக்காக இப்பதிவு வழங்கப்படுகிறது. வாகன ஓட்டிகளிடம் சாலை பாதுகாப்பு வரி என வசூல் செய்து கொண்டு சாலையை குண்டுகுழியாகவும் வேகத்தடைகளை ஒரே அளவுகளில் இல்லாமலும் வேகத்தடையை அகற்றினால் அதிலும் மேடு பள்ளமாக வைத்து இருந்தனர். வள்ளியூர் பைபாஸ் சாலை முதல் ஏர்வாடி வரை, திருக்குறுங்குடி களக்காடு சாலை, சேரன் மகாதேவி சாலை மற்றும் மேலப்பாளையம் முதல் பாபநாசம் வரையுள்ள தரமற்ற சாலையின் புகைப்படத்துடன் வழக்கு எண் WP நம்பர் 1614/2018 வழக்கு தாக்கல் செய்தேன். இதன் கூடவே WMB நம்பர் 16-1700-17-001-2018 மற்றும் 11/6/2021 இணை வழக்கு தாக்கல் செய்தேன். மேற்படி வழக்கில் 14/9/2020 தீர்ப்பு வழங்கப்பட்டது. தீர்ப்பின்படி தள ஆய்வு செய்து புகைப்படத்துடன் 2/1/2023 முதன்மை செயலாளர் நெடுஞ்சாலைத்துறை அவர்களுக்கு மனு அளித்தேன். மனுவின் நகலும் தீர்ப்பின் நகலும் தகவல்களுடன் இணைத்துள்ளேன். மோசடி வேலை செய்துள்ள பொறியாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் ஆணையிட்டும் இன்று வரை மோசடி பொறியாளர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது நீதிமன்ற அவமதிப்பு ஆகும். இது சம்பந்தமாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்படும். மேற்படி மோசடி பொறியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத தொடர்ந்து பல புதிய பணிகளிலும் மோசடி பணிகளை செய்து வருகின்றனர். சேரன் மகாதேவி களக்காடு உழவன்குடிக்கு அருகே புதிய பாலம் அமைத்த பொறியாளர்கள் தரமில்லாமல் செய்து முடித்துள்ளனர். பாலத்தில் அடித்தள காங்கிரீட் இல்லை. புதிய சாலையிலும் மேடு பள்ளமாக அமைத்து உள்ளனர். பக்கவாட்டில் தரமில்லாத மண்ணை கொட்டி ரோலர் உருட்டாமல் விட்டுவிட்டனர். பல கிலோமீட்டர் மண் கரைந்து போய் குண்டு குழியாக போய் உள்ளது. இது சம்பந்தமாக கடந்த 29/7/2023 புகைப்படத்துடன் நெடுஞ்சாலைத்துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கு புகைப்படத்தில் மனு அளிக்கப்பட்டு உள்ளது. தகவலுக்காக இத்துடன் இணைத்துள்ளேன். நெல்லை கல்லூர் பாரதியார்புரம் சாலையிலும் பக்கா சுவர்கள் காங்கிரீட் தரமில்லாமல் செய்து முடித்து உள்ளனர். ஆண்டு முதல் 2021 வரை நெல்லை கோட்டம் நெடுஞ்சாலைத்துறை மூலம் சுமார் 76 கோடிக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணி நடந்து உள்ளதாக தகவல் அறிவு உரிமைச் சட்டம் மனு மூலம் தகவல் அளித்துள்ளனர். மேற்படி எனது மனுவும் தகவல் அறிவு உரிமைச் சட்டம் பெற்ற தகவல் இத்துடன் இணைத்துள்ளேன். 76 கோடியில் பாதி தொகை கூட வேலை செய்து இருப்பதாக தெரியவில்லை. எங்கு பார்த்தாலும் சாலை குண்டுகுழியாக உள்ளது. சாலை பாதுகாப்பு வரி என வசூல் செய்து கொண்டு சாலை பாதுகாப்பு இல்லாமல் வைத்து இருப்பது சட்டவிரோதமாகும். இத்துடன் 2/1/2023 முதன்மை செயலாளர்கள் அவர்கள் நீதிமன்ற ஆணையரான அனுப்பிய மனு, 29/7/2023 புகைப்படத்தில் அனுப்பிய மனு, 2/1/23 தகவல் அறிவு உரிமைச் சட்ட மனு பெற்ற தகவலுடன் மக்களின் பார்வைக்காக இத்துடன் அளித்துள்ளேன். இவைகளை டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம். என்றும் மக்கள் நலனில்.